பிஜிஎம்ஐக்கு 3.7 அப்டேட் ரிலீஸ் ஆயாச்சு. நீங்கள் மித்திக் ட்ரெஸ்ஸு மட்டும் கிடையாது, அப்கிரேடபிள் கன்ஸ் முதற்கொண்டு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள எல்லோரும் ஷேர் பண்ணி அடிக்கலாம். பிஜிஎம்ஐக்கு வரப்போகிற நெக்ஸ்ட் அல்டிமேட் செட். வணக்கம் ஹோமிஸ், நான் தான் உங்கள் ஹேரிடி கேமர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று பிஜிஎம்ஐயோட 3.7 அப்டேட்டான ஏபிகே அது லீக் ஆகிருக்கு. பீட்டா வெர்ஷனோ டெவலப்பர் வெர்ஷனோ இல்லை, ஒரிஜினல் வெர்ஷனோடது லீக் ஆகிருக்கு. இது பிஜிஎம்ஐ சைட்லேருந்து தான் லீக் ஆகிருக்கு. பட் ஆனால் இது ஒரு டெஸ்ட் வெர்ஷன். அதாவது புதுசாக அப்டேட் விட்றாங்கன்னா அதை ஏபிகேல கொண்டு வந்து அதை டெஸ்ட் பண்ணி பார்த்து தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. அப்படி கொண்டு வந்தது லீக் ஆகிருக்கு. அதில் நம்மளுக்கு புதுசாக என்னென்ன வந்திருக்கு, புது அல்டிமேட் கன்ஸ் என்ன, புதுசாக வரப்போகிற மித்திக் ஃபார்ஜ் என்ன, இந்த மாதிரி எல்லாமே உள்ளே இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கான சோர்ஸ் வீடியோ நம்மளால் கலெக்ட் பண்ண முடியல. ஸோ நம்ம டைசன் ப்ரோ அப்புறம் மேட் தமிழ் ப்ரோ இவங்க 2 பேரும் அவங்க சேனலில் அப்லோட் பண்ணுறது, டெலகிராமில் அப்லோட் பண்ண தான் பார்க்க போகிறோம். சரி, அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 3.7ஓட அப்டேட் ஏபிகேவை நாங்கள் ஏற்றி ஆடலாமா, இல்லை நாங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு விதமான சிக்கல் இதில் இருக்குது. என்ன பஞ்சாயத்துன்னா, நீங்கள் இது ஒரு டெஸ்ட் வெர்ஷனுங்காட்டி இது சும்மா உள்ளே போட்டு எல்லாம் எப்படி இருக்குங்க செக் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த ஏபிகே. ஸோ நீங்கள் உங்களோட பழைய அக்கௌண்ட்டோ இல்லை நீங்கள் வச்சுக்கிற அக்கௌண்ட்டையோ இதில் லாகின் பண்ணணும்னு நினச்சிங்கனாலோ, இல்லை அந்த ஐடியவே நீங்கள் இதுக்குள்ளே போட்டு லாகின் பண்ணிங்கனாலோ உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு புது ஐடி தான் க்ரியேட் ஆகும். உங்கள் பழைய ஐடி வராது. இப்போ இவரே க்ரியேட் பண்ணோன்னே இவருக்கு ஒரு ஃப்ரெஷ் ஐடி தான் வந்திருக்கு. ஸோ இது நீங்கள் இதில் இப்போ யூஸ் பண்ணுறது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஒர்த்தும் கிடையாது, யூஸ்ஃபுல்லும் கிடையாது. இது ஒரு வேஸ்ட்டு தான். பட் ஆனால் நம்மளுக்கு இது மித்திக் ஃபார்ஜு அதெல்லாம் பார்க்க யூஸ் ஆகும். நானே தான் பார்க்க போகிறேன், பார்ப்போம். இப்போது மித்திக் ஃபார்ஜு அப்டேட் ஆகிருக்கிற மாதிரி தான் தெரியுது. உள்ளே பார்ப்போம். எஸ் கைஸ், அப்டேட் ஆகிருக்கு. குளோபலில் என்னென்ன கொடுத்துருந்தானுங்களோ அதே தான் இதுலேயே வந்திருக்கு. இந்த கிரேட்டு மெட்டல் ஸ்ட்ராம் செட் இந்த வந்திருக்கு. அப்புறம் இந்த வைலட்டு இது எனக்கு ஒரு பிடிச்ச செட்டு. பட் ஆனால் மித்திக் ஃபார்ஜ் கொடுத்து வாங்குவேனான்னு தெரில. இதுதான், இது முதல்ல இருந்துச்சு டார்க் அசாசின் செட்டு. இடையில தூக்கிட்டு இப்போ திருப்பி மறுக்கா உள்ள கொடுத்து போட்டிருக்குறாங்க. ஓகே, நம்மளுக்கு ரெஃப்ரெஷ் ஆகி இப்போ மொத்தம் 8 செட்டு வந்திருக்கு. ஓகே, இது நல்ல செட்டு தான் எல்லாமே. ஓகே எல்லாம் சூப்பராக இல்லை ப்ரோ, அதில் நிறைய இருக்குது அப்படின்னு யோசிக்காதீங்க. எதுவுமே இல்லாமல் இருந்தது, இப்போ மாற்றிட்டாங்க. இதெல்லாம் நல்ல ப்ரீமியம் கிரேட்டில் கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் தேவையில்லை, கன்ஸ் தான் தேவை. கன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. யுசியும் இந்த பேனும் வந்திருக்கு. இந்த ஒரு கேஎஃப்சி கொலாபரேஷன் பேனும் இந்த ஒரு யுசியும் வந்திருக்கு. ஓகே, இது ஒரு டீசெண்டான கில் ஃபீல்டு 1.5 மெட்டீரியலில். ஓகே, இது ரெண்டுமே எம்பரோ அப்படி மொக்கையாக கொடுத்துக்கிறானுங்க அப்படிலாம் யோசிக்காதீங்க. எப்படியோ எதுவுமே இல்லாததுக்கு இப்போ திருப்பி எல்லாம் வந்திருக்கு. இது கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இருக்கிறதெல்லாம் அள்ளி போட ஆரம்பிப்பாங்க. ஹெட்கியர்லேருந்து எல்லாமே வந்துருச்சு. அந்த டேஷியாவும் பார்த்துருப்பீங்க, இருங்க காட்டுறேன். இந்த டேஷியா இது ஒரு நல்ல டேஷியா, அப்கிரேடபிள் டேஷியா வந்திருக்கு. அதனால் பிரச்சனை இல்லை, இது நீங்கள் ஃப்ரீயாகவும் எடுத்துக்கலாம். பட் ஆனால் இதில் ஒரு சின்ன சிக்கல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்கவுண்ட் வவுச்சர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் இருக்கும், குளோபலில் இருக்கும். அது நம்மளுக்கு இப்போ பிஜிஎம்ஐயில் இல்லை. குளோபலில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே 50% டிஸ்கவுண்ட். நீங்கள் 5 ஐட்டம் வாங்கிக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு அந்த 50%, அதாவது 10 ஃபோர்ஜ் வேணுங்கிற இடத்துல உங்களுக்கு 5 போதும். ஓகே, அந்த 3ங்கிற இடத்துல 1 or 2ங்கிற இடத்துல 1. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயே மித்திக் ஃபோர்ஜ் ப்ராசஸ்ன்னு இருக்கா, அங்கேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. இப்போ இங்கே எதுவுமே இல்லையா. பட் ஆனால் குளோபலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 0 பார் இதுக்கிட்ட 2xன்னு இருக்கும். அதாவது ஒரு தடவை ஓப்பன் பண்ணுறப்போ நம்மளுக்கு 2xாக கன்வெர்ட் ஆகும். அந்த பாயிண்ட் ஏறுறதை சொல்கிறேன். அதை நம்மளுக்கு இன்னும் பிஜிஎம்ஐயில் கொண்டு வரலை. அடுத்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது M4 ஃபூல், அதுக்கு ஆணிட்டு வந்துருச்சா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏன்னா கிளேசியருக்கு பாலூத்துற நேரம் வந்தாச்சு. பார்ப்போம், வந்திருக்கணும். ஃபைனல் ஃபார்மில் இருக்கும், வந்துருச்சு கைஸ். ஓகே, நல்ல ஒரு ஆணிட்டு ஃபூலுக்கு ஆணிட்டு தான் ஒன்று குறைச்சலாக இருந்துச்சு. இனி அவன் டாப் 1க்கு போயிடுவான். அடுத்து ஸ்காரலுக்கும் வந்திருக்கும், ஏன்னா இதுக்கு வந்துருச்சுன்னா அதுக்கும் வந்திருக்கும். ஆனால் ஸ்காரலுக்கு இது பெரிய ஆணிட்டு கிடையாது. பட் ஆனால் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆணிட்டு தான். அடுத்து நீங்கள் கலெக்ஷன் ப்ராக்ரஸ் லெவலில் 97th லெவல் போயிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண மாதிரி மித்திக் ட்ரெஸ் எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட லாபியில் ஷேர் பண்ணுவோம், ப்ரைம் பாஸ் போட்டிருந்தவங்க. அது மாதிரி நம்ம இப்போது 97th லெவல் போயிட்டா அப்கிரேடபிள் கன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். இது எப்படி ஒர்க் ஆகும்னு தெரில, நம்ம நேம் எல்லாம் வருமானு தெரில, பொறுத்திருந்து பார்ப்போம். பட் ஆனால் இது ஒரு நல்ல அப்டேட், இது வரைக்கும் வந்ததில்லை.
வர்ற 21ஆந்தேதி நம்மளுக்கு வரப்போகிற அல்டிமேட் செட்டு இது தான். இது பேர் பார்த்திங்கன்னா சாண்ட் ஸ்லிம்ப் சிசிஎன். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. வரப்போகிற நெக்ஸ்ட்டு அல்டிமேட் செட்டு இது தான். இதுக்கு பார்த்திங்கன்னா இது கூட நம்மளுக்கு ஏகேஎம் வருது. ஏகேஎம் அந்த ரிட்டனரில் M7 வருது. ஏகேஎம் ஒரு மாதிரி டீசெண்டாக தான் இருக்குது. இது பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. ஓகே, ஒரு கோல்டன் கிளிட்டர் அந்த தீமில் கொடுத்துருக்காங்க. இதுதான் என்ட்ரி மட்டும் போல். ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்குது தெரில. ஆனால் ட்ரெஸ் சுமாராக தான் ப்ரோ இருக்குது. ஆனால் இது கூட அந்த பேக் தான் நல்லா இருக்குது. நைஸு. பேக் நல்லா இருக்குது. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. லெவல் 1 பேக் இது. பார்க்க ஓரளவு நல்லாயிருக்கு. லெவல் 2 ஆனால் இது கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஆனால் நல்லா தான் இருக்குது. லெவல் 3 நைஸு. செமையாக இருக்குது ப்ரோ. லெவல் 3 ஜொலிக்குது. நல்லா இருக்குது. ட்ரெஸ்ஸை விட பேக் நல்லா இருக்குது. லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 நல்லாயிருக்கு. ஓகே, இது வரைக்கும் வந்ததில் அட்லீஸ்ட் சும்மா எதுவும் இல்லாமல் பேக் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நல்லா இருக்குது. ஆனால் இதுதான் இதோட கிளைடர். இந்த அல்டிமேட் சூட் கூட வர கிளைடர் நல்லா இருக்குது. ஒரு கிளாக்கோட அந்த சாண்டுங்கிற தீம் காட்டி அந்த கிளாக்கோட தீம் எடுத்துட்டாங்க. நல்லா இருக்குது. முதல்ல அந்த ஒரு நைட் அல்டிமேட் சூட் மாதிரி ஒன்று வந்துச்சு. அதுக்கு நிலா மாதிரி வந்ததை இவங்க கிளாக் மாதிரி இருக்குது. படம் நல்லாயிருக்கு. ட்ரெஸ்ஸை தவிர இதில் எல்லாமே நல்லாயிருக்கு. அல்டிமேட்டோட எமௌண்ட்டு நல்லாயிருக்கு. பேக் நல்லாயிருக்கு. எல்லாமே நல்லா தான் இருக்குது. இதுதான் ப்ரோ நெக்ஸ்ட்டு வரப்போகிற சாண்ட் ஸ்ப்ரிங் டோமினன் ஏகேஎம். ஓகே, ரொம்ப நாள் ஆயிடுச்சு இதோட 3D இமேஜ் வரதுக்கு. பட் ஆனால் நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இது நீங்கள் ஒரு பக்கம் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. லைட்டாக அதோட ஷேடு தெரிஞ்சவங்க கமெண்டில் அது என்னன்னு சொல்லுங்கள். ஓகே, இது ஒரு மாதிரி கோல்டன் இதில் ஷேண்ட் இதுவும் இது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. கோல்டன் க்ரீன் தான் கொஞ்சம் ஆடாக இருக்குது. இல்லை, க்ரீன் மட்டும்தான். உள்ள பிரமிடெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது ப்ரோ. பிரமிடில் ஏதோ புதஞ்சு மண் அங்கே வருங்க. மண் ஈகிள் வந்த மாதிரி நல்லா தான் இருக்குது. ஓகே உள்ள ஏதோ சாண்டு அது இதுன்னு இருக்கு. ஓகே, மேக்ஸ் லெவல் எப்படி இருக்குது? மேக்ஸ் செம்மையாக இருக்குது. நல்லாயிருக்கு. சீரியஸாக நல்லாயிருக்கு. சாண்டு இங்கே பாருங்க, பேரல்லையும் பின்னாடி அட்டாச்லேயும் இந்த மண் உதுற மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. இடையில ஏதோ சூரியன் இருக்குது. கிரகணம் சூரியன் நல்லா இருக்குது ப்ரோ. ஆனால் ஃபைனல் ஃபார்ம் நல்லாயிருக்கு. பேசிக் ஃபார்ம் அட்வான்ஸை விட ஃபைனல் ஃபார்ம் நல்லாயிருக்கு. இடையில ஏதோ பிரமிட் மாதிரி இருக்குது. ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும். கொண்டு போவார் இப்போது. கொண்டு வந்துட்டார். ஜூம் பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகே, சொன்ன மாதிரி சூரிய கிரகணத்தில் இருக்கிற மாதிரி ஒரு சூரியன். மண் உதிருது அங்கே பாருங்க. உள்ளே ஃபுல்லாக பிரமிடு அந்த இதெல்லாம் தான் உள்ளே இருக்குது. ஓகே, ஃப்ரண்ட்டில் ஒரு ஈகிள் மண் கொட்டுற மாதிரி நல்லா இருக்குது ப்ரோ. நான் கூட ரொம்ப மழுமட்டியாக வந்துடும்னு பார்த்தேன். பட் ரொம்ப மழுமட்டியாக இல்லை. பட் ஆனால் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஓகே, லுக் வைஸ் நல்லாயிருக்கு. கில்ஃபீல்டு தான் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் ஓகே தான். இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். இது வந்து ஒரு லூட் கிரேட், செம்ம லூட் கிரேட். ஒரு பிரமிடோட கோட்டை மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கு ப்ரோ லூட் கிரேட். ஆனிட்டுக்கு தான் வெயிட்டிங். ஆனிட்டு ஓகே நைஸு. யூஎம்பியோடதுக்கு ஈக்குவலாக வந்திருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் நல்லா இருக்குது ப்ரோ. அந்த சூரிய கதிர்வீச்சு மாதிரி. இது இன்ஸ்பெக்ஷன் மோடு. ஈகிள் பறக்குது. ஓகே தான். நல்லா இருக்கு ப்ரோ. லுக் வைஸுக்கும் ஆனிட்டுக்கும் எடுக்கலாம். நல்லா தான் இருக்குது. இது க்ளோரியஸ் மூமெண்ட்டு. இப்போதைக்கு பெருசாக லீக்ஸுங்காட்டி குவாலிட்டி மட்டமாக தான் இருக்கும். பார்க்கலாம். நீங்கள் எடுப்பீங்களா இல்லையாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு இதோட கில்ஃபீல்டு பெருசாக பிடிக்காட்டியும் ஆனிட்டும் லுக்கும் நல்லாயிருக்கு. அது ஃபைனல் ஃபார்ம் லுக்கு மட்டும். என்கிட்ட இந்த 2 ஜெம் இருக்குது. அதனால் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு இதுவா யூஎம்பியா அப்படிங்கிற போனீங்கன்னா
நீங்கள் ரெண்டுத்துக்கும் ஒரு 3000+ யூசி செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு போகிறதுக்கு நீங்கள் யூஎம்பி போகிறது பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதில் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஓகே மக்களே, அவ்வளோதான். இன்றைக்கி நம்மளுக்கு வந்த எல்லா லீக்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. 3.7 APKலேருந்து மித்திக் ஃபார்ஜ், ஷேரபிள் அப்கிரேடபிள் கன்ஸு, அல்டிமேட் செட்டு, அது முதல் கொண்டு எல்லாமே நம்ம பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். இதுபோல் உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஃபர்தரான லீக்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் டப்புன்னு நினைக்கிறீங்கன்னா ஹேரி டி கேமருக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்ருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர், லைக், கமெண்ட் எல்லாமே பண்ணிட்டு போங்க. பிடிக்கலன்னா கமெண்ட்டில் ஏன் உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற கருத்தையும் சொல்லிட்டு போங்க. கருத்து ஒரு எல்லாத்தையும் மாற்றக்கூடியது, என்னையும் சேர்த்தி தான். ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் குட் நைட், டாட்டா, பபாய். ஏன்னா நான் இதை நைட் அப்லோட் பண்ணுறேன். பபாய்.